அண்மை செய்தி நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் கனமழையால் கோத்தகிரி சாலையில் 20 அடி உயரம் கொண்ட தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. உதகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தடுப்பு சுவர் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்த 4 பேர் உயிர் தப்பிய நிலையில் வீட்டு கூரைகள், பாத்திரங்கள் சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 4 பேர் உயிர் தப்பியுள்ளனர். தடுப்பு சுவர் சரிந்து சாலையில் விழுந்ததால் அந்தரத்தில் தொங்கும் 2 கூரை வீடுகள். கூடுதல் தகவல்களை நீலகிரியில் இருந்து செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், உதகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக இரவும் பகலாக சூறாவளி காற்றுடன் கனமழையை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் மரங்கள் விழுந்தும் அதனை தீயணைப்பு துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஒரு சில இடங்களில் தடுப்பு சுவர்கள் இடிந்து வருகின்றன. இதனிடையே பார்த்தீங்கன்னாக்கா, உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் கோடப்பமண்டு என்ற பகுதியில் 20 அடி உயரம் கொண்ட தடுப்பு சுவர் சரிந்து சாலையில் விழுந்துள்ளது. உடனே வீட்டில் இருந்த 4 பேர் தப்பித்து அருகில் உள்ள வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். தடுப்பு சுவர் இடிந்து விழுந்துள்ளதால் வீட்டு கூரை பாத்திரங்கள் சேதமடைந்துள்ளன. தற்போது சம்பவ இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் இடிந்து விழுந்த சுவற்றின் பகுதிகளை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து உயரமான தடுப்பு சுவர்கள் உள்ள பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்படும் என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மோனிஷா. சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி.